இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபு மற்றும் ரமேஷ் அரவிந்த் நடிப்புல வெளியான டூயட் படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க மீனாட்சி சேஷாத்ரி. இவங்களோட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இப்போ இணையதளத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. மீனாட்சி சேஷாத்ரி முக்கியமான ஹிந்தி படங்கள்ல அதிகமா நடிச்சிருக்காங்க. மேலும் இவங்க தமிழ் மற்றும் தெலுங்குன்னு சில படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. இவங்க முன்னணி நடிகையா இருந்த பொழுது அதிக சம்பளம் வாங்குற நடிகைகள் ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க. மீனாட்சி சேஷாத்ரி ஒரு தமிழ் பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க. இவங்க பாரம்பரிய நடன வடிவங்களான பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதக் மற்றும் ஒடிசி ஆகியவற்றில் பயிற்சி பெற்றிருக்காங்க. இவங்க தன்னோட 17வது வயதுல 1981ல ஈவ்ஸ் விக்கி மிஸ் இந்தியா போட்டியில வென்றிருக்காங்க. மேலும் ஜப்பானோட டோக்கியோவில் நடந்த மிஸ் இன்டர்நேஷனல் 1981ல இந்தியாவையே பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. முதல்ல பெயிண்டர் பாலு அப்படின்ற ஹிந்தி படத்திலையும் அறிமுகமானாங்க. இவங்க இதுவரைக்கும் 60க்கும் மேற்பட்ட ஹிந்தி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பாக்யராஜ் நடிப்புல வெளியான என் ரத்தத்தின் ரத்தமே படத்துல முதல் முறையா தமிழ்ல அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி படங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. பிரம்மஸ்ரீ விஸ்வாமித்ரா படம் மூலமா தெலுங்குல முதல் முறையா அறிமுகமானாங்க. ஜாக்கி ஷெரீப் கூட ஹீரோ படத்துல ஹிந்தியில நடிச்சாங்க. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகியிருந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் வாய்ப்புகள் அவங்களுக்கு குவிய ஆரம்பிச்சிருந்தது. மீனாட்சி தன்னுடைய நடிப்பு திறமைக்கு மட்டும் இல்லாம நடன திறனுக்கும் பெயர் பெற்றவங்க. மேலும் இவங்க சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதுகளையும் வென்றிருக்காங்க. மேலும் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் கலந்திருக்காங்க. பிரபு கூட டூயட் படத்துல நடிச்ச அப்புறம் இவங்க வேறு தமிழ் படங்கள்ல எதுவுமே நடிக்கல. தற்பொழுது நடனம் மற்றும் அழகு போட்டிகளை நடத்துற நிறுவனம்னு பிஸியா இருந்துட்டு வராங்க. இவங்களோட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இப்போ இணையதளத்துல கலக்கிட்டு வந்துட்டு இருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.